ஹே கைஸ், வெல்கம் டு உங்க ஊருக்கார சேனல் கைஸ். இது உங்களுக்கான சேனல். என்னடா சீரியஸா இருக்கானு பாக்குறீங்களா? ஆமாம் கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கும் கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான். ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க, இந்தியா முழுசும் இதுதான் ஹைலைட்டான நியூஸ். நம்ம கோயம்புத்தூர் சம்பவத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹைலைட். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் சம்பவத்தை இவ்வளோ ஹைலைட்டாக பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக 2 days or 3 days முன்னாடி சென்னை டு திருச்சி ஹைவேஸில் பெரம்பலூர் நியர்பை இதே மாதிரி ஒரு கேஸ். ஒரு பொண்ணை காட்டுக்குள்ளே வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூர் கேஸில் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. திருச்சியில் அந்த பொண்ணு வந்து செத்தே போச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாரத்தில் 2 கேஸ், மேஜர் கேஸ் அகென்ஸ்ட் பொண்ணுங்க. 2 கேஸ் நடந்திருக்கு. இது வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸ், மீடியாவுக்கு வந்த கேஸ். இதில் மேஜர் பாயிண்ட்டே இதுதான். மீடியாவுக்கு வராமல் ஒரு வாரத்தில் எத்தனை கேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது நம்ம தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு மீடியாவுக்கு தெரிஞ்சு 2 கேஸ் or 3 கேஸ், தெரியாமல் ஒரு 4-5 கேஸ் வச்சுக்கலாம் கூட. ஸோ கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 5 பொண்ணுங்க அசால்ட்டாக செத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இதுதான் இதோட மிக முக்கியமான ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே வருத்தத்துக்குரியது. நம்ம கண்டிப்பாக இதை மாதம் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, மாதம் பேசிகிட்டு இருக்கோம். இதை சொல்லும் போது ரொம்ப வெக்கமாகவும் இருக்குது, ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ மாதம் இது மாதிரி ஒரு 4 சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அதை பார்த்துட்டு எல்லோரும் யூடியூப் சேனலில் வீடியோ போடுவோம், என்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணுவோம் எல்லோரும் மாதிரி. அப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்லுவாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்லுவாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் எல்லாம் போலீஸ் திட்டுவாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி குறை சொல்லிக்குவோம் வழக்கம் போல். இப்போ ஒரு ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மேனேஜரை எம்ப்ளாயி திட்டுவான், எம்ப்ளாயை மேனேஜர் திட்டுவான், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஆஃபீஸை திட்டுவாங்க. இப்படி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. பட் முக்கியமான குற்றவாளிங்க யாருன்னு நான் சொல்லுவேன்னா, நம்ம தான். நம்ம நினச்சா நிறைய குற்றத்தை தடுக்க முடியும். நம்மளோட செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய குற்றங்களை தடுக்க முடியும். நான் எல்லா குற்றங்களையும் நம்மளால தான் நடக்குதுன்னு சொல்ல விரும்பலை. சில குற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி கேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பிளான்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு போலீஸ் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி சட்ட ரீதியாக முடிவெடுத்து, சிம்பிள் கைஸ், இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்கவுண்டர் தான். சட்டம், கேஸு, ஜெயிலு இதுக்கெல்லாம் வேலைக்கே இல்லை. பிகாஸ் த வே இட்ஸ் கோயிங், என்கவுண்டர் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். பட் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ வாங்க இப்போ இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவில் போவோம். ஏன்னா நமக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது இந்த மேட்டரை பற்றி பேசும்போது. வீக்லி 2-3 கேஸ் கைஸ். வீக்லி 2-3 கேஸ். மந்த்லி இட்ஸ் பிகம் லைக் 5 cases or 7 cases இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, ரொம்பவே பயமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டாக, ஸோ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக சந்திச்சு பேசுகிறதுக்காக நைட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி போயிருக்காங்க. அவங்க போனதெல்லாம் தப்பு இல்லை, லவ் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, நைட் அவுட் போனது கூட தப்பு கிடையாது. போன இடம் மிகவும் தப்பான இடம். அதுதான் அவங்க உணராமல் செஞ்ச ஒரு தப்பு, மிகப்பெரிய தப்பு. அந்த பையனும் இப்போ எனக்கு என்ன இதில் புரியலன்னா, அந்த பையன் தைரியமாக கூப்பிட்றான், ஓகே. அந்த பொண்ணு ஜஸ்ட்டு 19 years தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இயர் காலேஜ் தான் சொல்கிறாங்க. எப்படிங்க அந்த இடத்துக்கு நைட்டு 11 மணிக்கு போகுது? நம்ம இதை பற்றி கேட்டோம்னாலே உடனே ஃபெமினிசம்ன்றவாங்க, என் பொண்ணுங்க எங்கேயும் போக முடியாதுன்றவாங்க. கடைசியில் பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் தானே. அதை கொஞ்சம் யோசிங்க கைஸ், ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னென்னா, அந்த இடத்த சூஸ் பண்ணி போயிருக்காங்க. அங்கே எப்போவுமே வந்து அந்த அந்த இடத்த நம்ம வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதப்பதைக்குது. கண்டிப்பாக ஒரு நார்மல் பர்சன் 11 மணிலாம் அங்கே போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எப்படி இந்த பசங்க அந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 11 o'clock மேலே ஒரு 3 பசங்க அங்கிட்ட குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அங்கே குடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ சில நியூஸ்லலாம் நான் கேள்விப்பட்டேன், எது உண்மை பொய்ன்னு சொல்ல கைஸ், அதை நம்ம உண்மையாக சொல்ல முடியல. சில நியூஸில் சொன்னது என்னென்னா, இந்த லவ்வர்ஸ் வந்து அடிக்கடி அங்கே போகிறதாகவும், இந்த 3 பசங்களும் அதை ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணி ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்க, அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ இந்த டைம் சுச்சுவேஷன் கரெக்டாக இருந்தனால அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த 3 பசங்களும் குடிச்சிட்டு வந்து இந்த காரில் அவங்கள ஃபஸ்ட்டு கதவை தட்டி கூப்பிட்ருக்காங்க. அவங்க கதவை திறக்கலன்னு கத்தியை வச்சு கார் கண்ணாடியெல்லாம் உடச்சி ஃபஸ்ட்டு அந்த பையனை அடித்து மண்டையில் வெட்டி அந்த பையனை தூக்கி போட்டாங்க. பாருங்கள் எப்படி நடந்திருக்கு. அந்த பர்டிகுலர் டைமில் அந்த 2 பேரும் எப்படி துடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தரன்னு அந்த சேத்துலலாம் இழுத்து கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபுட் மார்க் இருக்குது, கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ தரன்னு இழுத்து கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு காருக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours அந்த பொண்ணு போராடி இருக்கு.
நார்மலாக ஒரு பர்சன்ட்டே நான் ஒன்றும் குடிக்காதவங்கள்ட்ட இருந்தாலே எப்படி இருக்கும், குடித்து ஒரு காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு பொண்ணு ஒரு 3 பசங்கள்கிட்ட, அதை நினச்சி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக என்ன சொன்னாலும் அந்த லாஸ் அந்த பொண்ணுக்கு நம்ம ஈடு கொடுக்கவே முடியாது. பட் நம்ம போலீஸ் ரொம்பவே ஸ்பீட், இதை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா நைட்டோட நைட்டாக அந்த கோயம்புத்தூர் கமிஷனர் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியும் சரி, அந்த பையனோட ஐடென்டிட்டியும் சரி, இப்போ வரைக்கும் வெளியே வரல. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே விட்டுட்டாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் பாயிண்ட் வந்து அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியும் வரல, அந்த பையனோட ஐடென்டிட்டியும் வரல. ரொம்ப சேஃபாகவே அந்த போலீஸ் தான் வந்து அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொண்ணை சேஃப் பண்ணி அந்த பையனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே இந்த இடத்துல போலீஸ்க்கு நம்ம சல்யூட் பண்ணணும். அதே மாதிரி நைட்டோட நைட்டாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சி 7 டைம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 புல்லட் அவங்க மேலே பட்டிருக்கு, எல்லாமே காலுக்கு கீழே சுட்டிருக்காங்க. 3 பேருக்கு மேலேயும் புல்லட் பட்டிருக்கு. 3 பேரும் இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 3 பேரையும் பிடிச்சி ஸோ இப்போ நம்ம பிடிச்சாச்சு, அவங்க 3 பேரையும் என்கவுண்ட் பண்ணுங்க, அவங்க ரொம்ப தப்பானவங்க எல்லாம் ஓகே ஃபைன். திங்க் ஃப்ரம் தட் பொண்ணு ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த அம்மா அப்பா அந்த பொண்ணோட லாஸ், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு இனிமேல் லைஃப்பில் கான்ஃபிடென்ட் வரவே பல வருஷங்கள் ஆகும், கண்டிப்பாக ஆகும்ல. ஸோ அந்த ஒரு 1 hour சுதாச்சிருந்தா இது தேவையில்லைல்ல. ஸோ நான் ஓவராலாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது என்னென்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசினப்போ இப்போ இது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, நிறையா இந்த பொண்ணு பசங்க வெளியே போகிறது, நைட் டைமில் வெளியே போகிறது, தனிமையாக இடத்த தேடுறது, எதுக்கு தேடுறாங்க, என்னத்துக்கு போகிறாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதை போய் அவங்க அந்த இடத்துக்கு போனது தப்பு, 11 மணிக்கு போனது தப்பு, லவ்வர்ஸ் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க கைஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வெளிநாட்டிலலாம் மேக்ஸிமம் ஆஃப் காய்ஸ் நைட்டில் தான் இருப்பாங்க, வெளியவே போவாங்க. அவங்களுக்கு அந்த லவ்வர்ஸுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும். பட் அங்கேயும் இது மாதிரி கேசஸ் தான் நடக்கலன்னு சொல்ல, பட் வெரி ரேர். ஸோ நம்ம நாட்டில் சில விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. சோசியலிசம், நம்ம பசங்களுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு இந்த ஃபெமினிசம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு, இந்த பசங்கள்லாம் வந்து நாங்கள் தான் மென், நாங்கள் தான் டாமினன்ஸ், இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லித்தர வேண்டியது இருக்குது. நீங்கள் நைட் அவுட் போங்க, வேணானே சொல்ல. அண்டு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு நைட் அவுட் போகிறதுக்கு, லவ்வர்ஸ் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு, லவ்வர்ஸ் போய் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நிறைய இடம் இருக்குப்பா. இப்போது பார்ட்டி பண்ணுறதுக்கு கரெக்ட், தேர் இஸ் லாட் ஆஃப் பிளேசஸ், நிறைய இடம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ரிஸ்கி பிளேஸை சூஸ் பண்ணுறீங்க? அங்கே தான் பிரச்சனை வருது. நான் உங்களை போவேனானே சொல்ல. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு லவர்ஸ்லாம் வெளியே போக முடியுமா, இல்லை போகக்கூடாதுன்னு நம்ம போய் தடுக்கலாம் முடியாது. ஃபேமிலிலலாம் முட்டுக்கட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் தாண்டி ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் கைஸ், ஐடி கம்பெனி இருக்கிற இடத்துலாம் பாருங்கள். அந்த ஐடி கம்பெனி இருக்கிற இடத்த சுற்றி எப்போவுமே நைட் அவுட்ஸ் இருக்கும், லவர்ஸ் இருப்பாங்க, நைட்டில் காரில் சுற்றுவாங்க, பைக்கில் சுற்றுவாங்க. இதெல்லாம் தடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் போய் இல்லை நான் வந்து என் பொண்ணை கட்டுப்படுத்துகிறேன், என் பையனை, வாய்ப்பே இல்லை. ஸோ லவ்வர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது, கொஞ்சம் நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், அதுக்கான கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் எல்லா ஊருமே எல்லாத்துக்கும் எல்லா இடமும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கோ ஃபார் தட் பிளேசஸ். நைட் அவுட்டுக்குன்னு சில ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, பார்ட்டி பண்ணுறதுக்குன்னு சில பிளேசஸ் இருக்குது, போய் ப்ரைவேட்டாக உட்காந்து பேசுகிறதுக்குன்னு சில பிளேசஸ் இருக்குது. அங்கெல்லாம் போங்க. உங்களால் போக முடியலையா, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன் எல்லாத்தையுமே அவசரப்படுறீங்க? ஃபாஸ்ட். இங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அவசரப்படுறோம், எனக்கு சீக்கிரம் வேணும், இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த ஜென்சியாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை இடைப்பட்டதில் இருக்கவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதையுமே யோசிக்காமல் பண்ணிடுறீங்க. அதோட பின்விளைவுகள் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது நிறைய பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வரவே யோசிப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பெண் பிள்ளைகளை அவங்களோட ஃப்ரீடமுக்கு விடவே மாட்டாங்க.
ஸோ 1-2 விஷயம் மாதத்தில் ஒரு 4-5 விஷயம் இப்படி நடக்கிறனால பல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஆகவே எல்லோரும் கொஞ்சம் ரொம்ப சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருங்க. பெண்களுக்கு நான் மிகவும் சொல்கிறது, கண்ட இடத்துக்கு கண்ட நேரத்தில் போகாதீங்க. ஃபெமினிசம் பேசாதீங்க. இந்த விஷயத்தில் ஃபெமினிசம் பேசுங்க, நிறைய விஷயம் இருக்குது, அதில் பேசுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் பேசாதீங்க. உங்களுக்குன்னு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, செல்ஃப் டிக்னிட்டி இருக்குது. ஸோ ஒரு பொண்ணு, நான் இந்த இடத்துக்கு தான் வருவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுதான் என்னோட இது, அந்த டிக்னிஃபையோடு இருக்கணும். அதுக்காக பசங்க எப்படி வேணா இருக்கலாமா நான் சொல்ல, பசங்களும் அப்படி தான் இருக்கணும். ஒரு பொண்ணை நீ கூப்பிட்டு போகிறேன்னா எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு தெரியணும். அந்த இடம் ரிஸ்க்காக இருந்தால் நீ எப்படி சீக்கிரம் அந்த இடத்துலேருந்து வரேன்னு தெரியணும். ஒரு பொண்ணை நீ கூப்பிட்டு போகிறேன்னா எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் கூடயே நின்று சேஃப்டி பண்ணி அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு நீ சேஃப்டி பண்ணணும். அந்த கரேஜ், அந்த ஸ்ட்ரென்த், அந்த கான்ஃபிடென்ட்லாம் இருந்தால் தான் நீ ஃபஸ்ட்டு பொண்ணை கூட்டிகிட்டே போகணும். இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் இன்னும் இதை டீட்டெயில்டாக நிறையா போய் இறங்கி அதில் பொள்ளாச்சி கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ்ன்னு ரெஃபரன்ஸ் எடுத்து பேச முடியும். இல்லை அரசியல்வாதி மாதிரி, எதிர்கட்சி மாதிரி என்னால் பேச முடியும். நான் பேச வரல. இங்கே நம்ம பேசக்கூடாது. இதை நம்ம பேசுகிறனாலையோ எக்ஸ்பிளைன் பண்ணுறனாலையோ நான் இப்படி பண்ணியிருக்கலாம், நான் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறனாலையோ இது ரொம்ப 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 எனக்கு வருத்தத்துக்குரியது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 2 கேஸ் நடந்துகிட்ருக்கு கைஸ். தெரிஞ்ச கேஸ், தெரியாமல் எத்தனை கேஸ் நடந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு 5 கேஸ் தெரிஞ்சு நடக்குது, 5 கேஸ் தெரியாமல் நடக்குது. இதெல்லாம் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. வீடியோ போட்டு வாட்ஸ்அப் போட்டு நம்மளாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நத்திங். கரெக்ட். இதில் பேசுகிறதுக்கோ அவங்கள டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ அந்த பொண்ணு மேலே தப்புன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வெளியே சொல்லிக் கொடுப்போம், எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுப்போம். ஒரு லவ்வர்ஸுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த இடத்துக்குலாம் போகாதீங்க, இதுக்கான தனியாக இடம் இருக்குது, ப்ரைவேட் பிளேசஸ் இருக்குது, இல்லைங்களா எல்லாத்துக்கும் எல்லா இடமும் இருக்குது, சொல்லிக் கொடுங்க. ஸோ நம்ம நினச்சா பல குற்றங்களை இங்கே நம்மளால் தவிர்க்க முடியும். சில குற்றங்கள் நம்மளை மீறி நடக்கும். லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த நார்த்தில் அந்த டாக்டர் கேம்பஸ்குள்ளே ஒரு பொண்ணை கெடுத்தது அந்த யூனிவர்சிட்டியில். இதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம அதுக்கெல்லாம் வேறு ஆப்ஷனே இல்லை, டைரக்ட் என்கவுண்டர் தான். ஸோ இதுக்கெல்லாம் என்னடா சொல்யூஷன்? அப்போ யார் வேணால் என்ன பண்ணலாம் பண்ணலாமா? இந்த 3 பசங்க 4 பசங்க இப்போ ரவுடிசம் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரே விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் தான். பட் அதை கேட்டால் சட்டம் இல்லை நான் அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோன்னு சொல்லுவீங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா கையை மீறி போயிட்டுருக்கு. ஒரு மாதத்துக்கு எத்தனை கேஸ்? அசால்ட்டாக நம்ம ஒரு மாதத்துக்கு 4 கேஸ், ஓகே இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்து பேசிட்டு போகிறோம். பட் இது போயிட்டே இருக்குது. ஸோ அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி விஷயம் இருந்தால் சீரியஸாக ஆக்ஷன் எடுங்க. மக்கள் அதை வரவேற்பாங்க. மக்கள் அதுக்கு அகென்ஸ்டாக போக மாட்டாங்க. பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு டிக்னிஃபிகேஷன் இருக்குது, அந்த டிக்னிஃபையோடு இருங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, அந்த எஸ்டீமோடு இருங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லோடு இருங்க. பசங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணுங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா பாதுகாப்பாக கூப்பிட்டு போங்க, பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, பாதுகாப்பாக இருங்க கடைசி வரைக்கும். பாதுகாப்பாக அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நிற்குமான்னு தெரியல. நின்னா சந்தோஷம். வருத்தத்துடன் நன்றி கைஸ்.